ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சிருஷ்டி எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கொஷின்ஸ் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். இன்இமிட்டபிள். இன்இமிட்டபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பின்பற்ற முடியாத அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பின்பற்ற முடியாத. ஸோ என்ன சொல்லலாம்னா இம்பாசிபிள் டு காப்பி. சரிங்களா? இம்பாசிபிள் டு காப்பி. ஒருத்தர் வந்து பார்த்து காப்பியை எடுக்க முடியாத, ஸோ அவரை மாதிரி பண்ண முடியாது. இமிட்டபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பார்த்து அப்படியே பண்ணுறது, அதுதான் இமிட்டபிள். இமிட்டேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் இன்இமிட்டபிள் அப்படிங்கிறது ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யூனிக்காக இருக்கிறது. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, யூனிக். ஸோ மற்றதையும் பார்த்துருவோம். மற்ற ஆப்ஷன்ஸ். இன்வென்சிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூ பவர்ஃபுல். டூ பவர்ஃபுல். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கிறது. தமிழில் தோற்கடிக்க முடியாத. தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கான் பி டிஃபீட்டட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், குவீர் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ குவீர் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது, விசித்திரமாக இருக்கிறது, ஆட். ஸோ தமிழில் விசித்திரமாக. விசித்திரமான அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிக்னா தனித்துவமான. இன்டெலிபிள். ஆப்ஷன் டி பாருங்கள். இன்டெலிபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழிக்க முடியாத அப்படிங்கிறது தான் இன்டெலிபிள். அழிக்க முடியாத. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிபிள் அப்படிங்கிறத ஸ்டாட்டிக் அப்படின்ற மாதிரி சினானிம்ஸில் சொல்லுவோம். ஸ்டாட்டிக். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் போகலாம். எவேட். எவேட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கிறது. தவிர் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டைன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். அப்ஸ்டைன். அவாய்ட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஏமாற்று அப்படிங்கிற மீனிங்கும் வரும். ட்ரிக்கரியா. ட்ரிக்கியா. ஸோ ட்ரிக்கரியா அப்புறம் வந்து ஏமாத்துறது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஓகேங்களா? ஏமாற்றுதல் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டிப்ரைவ் அப்படிங்கிறது ஸோ ஒருத்தர்கிட்ட பிடுங்கிக்கிறது. சரிங்களா? பிரீவ்ட். ஸோ பிடுங்கிக்கிறது. டாட்ச் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? டிசீட். ஏமாற்று, தவிர்க்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். ரிசார்ட்னா உங்களுக்கே தெரியும், ஹோட்டல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரிசார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கன்ஃப்ரண்ட். கன்ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து எதிர்கொள்ளுதல். எதிர்கொள்ளுதல். சரிங்களா? ரெசிஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? ரெசிஸ்ட் பண்ணுறது இருக்குன்னா ரெசிஸ்ட்டு. ரிபல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ரிபல். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டாட்ஜ். அடுத்த கொஸ்டின், ஆமினஸ். ஆமினஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அன்பிளசன்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். த்ரெட்னிங் பண்ணுற மாதிரி. த்ரெட்டன். த்ரெட். ஸோ அதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அச்சுறுத்தும். அதுதான் ஆமினஸ், அச்சுறுத்தும். ஸோ கெட்ட விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஆமினஸ். ஸோ இதில் ஃப்ரிவிலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரிவிலஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்னா அற்பமான ஒரு விஷயத்தை. அற்பமான அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான சினானிம் என்ன சொல்லலாம்னா ரொம்பவே ஒரு சில்லியாக.
இருக்கிறது. இல்லைன்னா மைனராக அன்இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. அன்இம்பார்ட்டண்ட். அடுத்தது பி ஆப்ஷன் பாருங்கள். ஃபார்வர்டிங். ஃபார்வர்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்வர்டிங் அப்படிங்கிறது வார்னிங், அப்படி இல்லைன்னா சினிஸ்டர். ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம்னா கெட்டது வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டிங். ஸோ ஒமினஸ் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பி. ஸோ அடுத்தது ரெசிஸ்டிங்னா உங்களுக்கே தெரியும். ரெசிஸ்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேட் பண்ணுறது. சரிங்களா? தாங்கி இருக்கிறது, தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரெசிஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? தாங்கி இருத்தல் இல்லை தடு அப்படிங்கிறது சொல்லலாம். என்கரேஜிங் உங்களுக்கே தெரியும். ஸோ கிவ் சப்போர்ட். என்கரேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் சப்போர்ட். ஸோ இதுதான் வந்து என்கரேஜிங். இப்போ அடுத்தது பாருங்கள், 4th கொஸ்டின். வேரி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஷியஸாக இருக்கிறது. காஷியஸ்னால் எச்சரிக்கையா. ஸோ இந்த வேரிக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காஷியஸ். சரிங்களா? அடுத்தது அம்பிஷியஸ் அப்படிங்கிறது ஆம்பிஷனோடு இருக்கிறது. ஸோ ஸ்ட்ராங் டிசைர். அம்பிஷியஸ்க்கு ஸ்ட்ராங் டிசைர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லட்சியத்தோடு இருக்கிறதுனா இந்த அம்பிஷியஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்லெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கவலை இல்லாமல் அஜாக்கிரதையாக இருக்கிறது. சரிங்களா? ஜாக்கிரதையாக. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இன்காஷியஸோடு இருக்குது. ஓகேவா? அடுத்தது சீம்லெஸ் அப்படிங்கிறத என்னென்னு சொல்லணும்னா தடையற்ற அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஸோ ஸ்மூத்தாக இருக்கிறது தான் சீம்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அக்ரூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஸோ பெருகிறது அந்த விஷயம். சரிங்களா? கம்பைல் பண்ணி வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து தொகுத்து வைக்கிறது. சரிங்களா? கம்பைல் பண்ணுறது. ஓகேவா? இல்லை அக்குமுலேட் பண்ணுறது கொண்டு வந்து வச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கன்ஸ்ட்ரூ அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து பொருள் கொள்ளுதல். ஸோ இன்டர்ப்ரெட் பண்ணுறது. இங்கிலீஷ்னா என்ன? இன்டர்ப்ரெட் பண்ணுறது. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள். டிசிமினேட் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் வைட்லி. இல்லை அவுட் ஸ்ப்ரெட்னு எழுதலாம். அவுட் ஸ்ப்ரெட். ஒரு விஷயத்தை வந்து பரவச் செய்யுது. ஓகேவா? அடுத்தது கேதர் அப்படிங்கிறது சேகரி, அக்குமுலேட் பண்ணுறது. ஸோ அப்போது இந்த அக்ரூக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து அம்லிரேட் அப்படிங்கிறது மேக் பெட்டர், ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறது. மேக் பெட்டர், மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். மேம்படுத்துதல். இப்போ அடுத்த ஆப்ஷன் போகலாம். அடுத்த கொஷின். இயான் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலத்துக்கு ஒரு விஷயம் வந்து நீடிக்கிறது. ஓகேவா? நீண்ட காலமாக நீடித்தல். ஸோ இதை வந்து எப்போச் அப்படிங்கிற வேர்டில் சொல்லலாம்.
எப்போச். சரிங்களா? ஃப்ளோரா அப்படிங்கிறது இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃப்ளோரா அப்படிங்கிறது பர்டிகுலர் பிளேஸில் வசிக்கக்கூடிய வளரக்கூடிய பிளான்ட்ஸ். ஓகேவா? தாவர வளம் அப்படின்னு சொல்லலாம். தாவர வளம். எஸ்டிமேட் அப்படிங்கிறது எவாலுவேட், மதிப்பீடு செய்கிறது. மதிப்பீடு. இப்போ எரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சகாப்தம். ஸோ பீரியட் ஆஃப் டைம் இன் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? பீரியட். ஓகேவா? ஸோ இந்த இயான்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எரா. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள். அரோமா அப்படிங்கிறது ஃப்ராக்ரன்ஸ். தமிழில் நறுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நறுமணம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எரா. அடுத்தது பாருங்கள். ஆடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமடைகிறது. கன்ஃபியூஸ். குழப்பமான. ஓகேவா? ஸோ ரெஃப்யூஸ் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? மறுத்தல். ஆப்ஷன் ஏ வந்து இந்த ரெஃப்யூஸ் பண்ணுறது டினை அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபியூஸ். இப்போது அந்த கொஸ்டின் ஆன்சர் கன்ஃபியூஸ், குழப்பமடையாது. எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, டைவர்ஸ் பண்ணுறது. மேக் லார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விரிவாக்குதல். ஸோ என்கரேஜ் பண்ணுறது. கிவ் சப்போர்ட். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஊக்கப்படுத்துதல், என்கரேஜ் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள். 8th கோர்ட்டியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மரியாதையாக உபசரிக்கிற மாதிரி. ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறது, ரொம்ப பொலைட்டாக இருக்கிறது தான் இதுக்கான மீனிங்கு. ஸோ வேறு என்ன மீனிங் சொல்லலாம்னா டெபனாய் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள். அரோகண்ட் அப்படிங்கிறது திமிர் பிடித்த அகந்தையுள்ள அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வேறு மீனிங்கில் இங்கிலீஷில் கன்சீட்டட் அப்படின்னு சொல்லலாம். அரோகண்ட் அப்படிங்கிறது. மெரிட்டோரியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா புகழத்தக்க, மெச்சத்தக்க மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெரிட்டோரியஸ், புகழத்தக்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணுற மாதிரி. ப்ரைஸ்னால் என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து புகழ்ந்து பாடுற மாதிரி இருந்தார்னா, சிறப்பாக இருந்தார்னா அது மெரிட்டோரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷனல் அப்படிங்கிறது கட்டாயமற்ற. ஸோ நாட் ஆப்ளிகேட்டரினா கம்பல்சரி. ஸோ நாட் ஆப்ளிகேட்டரி அப்படின்னா கட்டாயமற்ற, நாட் கம்பல்சரின்னு சொல்லலாம். ஸோ பொலைட்னா ரொம்ப சாதுவான அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ரிப்ரிமாண்ட் அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து கடிந்துரைக்கிறது. கடிந்துகொள். ரிப்ரிமாண்ட் அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து கண்டிக்கிறது, கடிந்துரைக்கிறது, திட்டுறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ரிமாண்ட். ஸோ இதை வந்து ரெப்யூக்குங்க அப்படிங்கிற வேர்டில் யூஸ் பண்ணுவோம். சினானிம்ஸ் ரெப்யூக். ஸோ ஆப்ஷனே வந்து பாருங்கள். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா புகழ்கிறது, க்ரீட் பண்ணுறது, கங்க்ராட்ஸ் பண்ணுறது. சரிங்களா? புகழ்தல், வாழ்த்துதல்னு சொல்லிடலாம். புகழுதல், வாழ்த்து. அடுத்து ப்ளேம் அப்படிங்கிறது பழி கூறுதல், ஒருத்தர் மேலே பழியை போடுறது. ஓகேவா? இதை வந்து ஸ்டிக்மேட்டிக் அப்படிங்கிற வேர்டில் யூஸ் பண்ணலாம். ஸ்டிக்மேட்டிக் சினானிம்ஸு ஸ்டிக்மேட்டிக் ப்ளேமுக்கு. ரெப்ரோச் அப்படிங்கிறது தான் என்னது? ஒருத்தரை வந்து திட்டுறது. ஓகேவா? ஒருத்தர் வந்து திட்டுறது தான் ரிப்ரோச். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ஃபெமி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ரிப்ரோச். ரிப்ரிமெண்ட்னா என்ன அர்த்தம்? திட்டுறது, கடிந்து கொள்ளுதல். அடுத்தது பாருங்கள், அப்ரஹெண்ட். அப்ரஹெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அரெஸ்ட், கேட்ச் பண்ணுறது, சரிங்களா? கைப்பற்று அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ரிப்ரோச்சு. அடுத்த கொஷின் ஆப்யூஎஸ். ஆப்யூஎஸ் அப்படிங்கிறது ஸோ வெளிப்படையாக, தெளிவாக இருக்கிறது, தெளிவான, வெளிப்படையாக. ஸோ கிளியர்லி சீன், சரிங்களா? கிளியராக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்தது ஃப்ளெக்சிபிள். இது ஆப்ஷன் பாருங்கள். ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது அடாப்டபிள், எங்கே போனாலும் அடாப்ட் பண்ணி இருந்துக்கிறது, அடாப்ட். ஓகேவா? அடாப்டபிள் இல்லை அட்ஜஸ்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அடாப்டபிள், அட்ஜஸ்டபிள். ஓகேவா? ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது ஸோ நனைஞ்சு போகிற மாதிரி, நனைஞ்சு கொடுக்குற மாதிரி, சரிங்களா? எவிடென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்கிறது, தெளிவான. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவிட் அப்படிங்கிறத ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். விவிட் அப்படிங்கிற சினானிம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆப்வியஸ்க்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? எவிடென்ட். அடுத்தது வேக். வேக் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து எப்படி இருக்கிறது? தெளிவு இல்லாமல் அன்கிளியராக இருக்கிறது. ஸோ ரொம்பவே சுற்றி வளைச்சி பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேகாக இருக்கிறது, ஸோ தெளிவு இல்லாமல் அன்கிளியராக இருக்கிறது தான் வேக். வேரியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு, வேரியஸ் மீனிங்கில். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட் அப்படிங்கிற ஒரு யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்க்ரீட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.